ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சினிமா கிங் யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல 2021 வெளிவந்த மன்மர்சி அப்படிங்கிற ஒரு இந்தியன் சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோட கதையில ஒரு புது பழக்கத்தை காமிச்சிருப்பாங்க. ஏன்டா இப்படிலாம் கூட இருக்குமாடா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பழக்கம் இருக்கும். அப்படி அது என்ன பழக்கம், அது மட்டும் இல்லாம இந்த சீரிஸோட கதை என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சீரிஸ்ல நிறைய அந்த மாதிரி சம்பவம் வரதுனால பாருங்க. அதுக்கப்புறம் நான் எப்பயும் சொல்ற மாதிரி தான் வீடியோக்குள்ள போறதுக்கு மறக்காம ஹெட்ஃபோன்ஸ் எடுத்து பண்ணிக்கோங்க. அதே போல நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் போயிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சீரிஸ் ஆரம்பிச்சது ஒரு பொண்ணு கட்டுறாங்க. அந்த பொண்ணு தலையில முக்காடு போட்டு உட்காந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா மெதுவா அந்த பொண்ணோட முக்காட ஒரு ஓபன் பண்றான். பார்க்கவே நல்லா இருக்குல்ல அந்த பொண்ணு. யாரா அந்த பொண்ணு சொல்லி கேட்டா இந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, இவ தான் நம்ம சீரிஸோட ஹீரோயின். இப்போ இந்த முக்காட ஓபன் பண்றான்ல அவன் தான் நம்ம ஹீரோனோட புருஷன். ஆக்சுவலி இந்த சீன்ல அன்னைக்கு தான் ஹீரோயின் கல்யாணம் இருக்கும். அதான் தலைவர் மெதுவா முக்காட ஓபன் பண்ணி சம்பவத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்றாரு. அவன் ரொம்ப மெதுவா அதுக்கு ஹீரோயின் ஒரு மாதிரி வெக்கப்பட ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட சொல்றான், என்ன சொல்லும் வெக்கமா, எனக்கு உன்ன மாதிரி பொண்ணு தான் ரொம்ப பிடிக்கும். பாரு உன்னை எப்படி வளர்த்திருக்காங்க. இப்போ தான் பொண்ணுங்களா இருக்காங்க. பொண்ணுங்களா அவங்க என்ன இருந்தாலும் நம்ம கிராமத்து பண்பாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை புகழ்ந்துட்டு இருக்கான். அவன் இந்த மாதிரி சொல்ல ஹீரோன் ஒரு மாதிரி லைட்டா சிரிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் பேசிக்கிட்டே தலைவர் மெதுவா எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி பண்ண ஹீரோனுக்கு ரொம்ப பிடிக்குது. அவளும் பேசுறது கேட்டுக்கிட்டே அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இந்த சீன் பாக்குறதுக்கு சும்மா தரமா எடுத்து வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஒரு வழியா அந்த மாதிரி சம்பவம் பண்ணி முடிக்க இந்த சீனை முடிச்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோனோட நாத்தனா அப்புறம் மாமியார் இவங்க எல்லாரும் ஒண்ணா கட்டுறாங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, சரிமா ஓகே, அண்ணோட கல்யாணத்துக்கு வந்தேன், ரொம்ப சிறப்பா முடிஞ்சது. அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை, வீட்டுல பொண்ணு இல்லன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்ப நான் இருந்த இடத்துக்கு இப்ப அண்ணி வந்துட்டாங்க. சோ உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்புறா. அதுக்கு உடனே ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்கா. சரி ஓகேங்க, நீங்களும் அப்பப்போ வாங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்ல, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே வருது. வெளியே வந்து அந்த பொண்ணு கிளம்பும் போது, சரிமா சரிப்பா, நீங்களும் அப்பப்போ வீட்டுக்கு வாங்க, அண்ணி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்கே இருக்காதீங்க, அண்ணி அண்ணாவை கூட சேர்த்து கூட்டிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாம தம்பி இருக்கான்ல அவனையும் சேர்த்து கூட்டிட்டு வாங்க, எங்க அவனை தான் பார்க்கவே முடியல, அவனையும் வந்து ஒரு 10 நாள் தங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்றா. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோட மாமனார் இருக்கான்ல அவனை காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த சீன்ல யாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்துக்கலாம். நம்ம ஹீரோட மாமனார் மாமியாருக்கு மொத்தம் 3 பசங்க. முத பையன் தான் நம்ம ஹீரோனை கல்யாணம் பண்ணியிருக்கான். அடுத்து 2வது பொண்ணு அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதே இப்ப ஊருக்கு வாங்கம்மா நம்ம அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனால அவதான் அந்த பொண்ணு. அடுத்து 3வது பையன் அவன் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கான். அண்ணோட மேரேஜ் கூட டக்குனு வந்துட்டு போயிட்டான். அவனை சரியா பார்க்கவே முடியல, அவனையும் ஒரு 10 நாள் தங்க சொல்லுங்கன்னு சொல்லி இந்த பொண்ணு சொன்னால அவன் தான் அவன். சரி இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த சீன்ல அந்த ஹீரோனோட மாமனார் காமிச்சாங்கல்ல அவங்க கிட்ட இருந்து ஒருத்தர் பேசுறான். அப்புறம் என்னப்பா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது, கல்யாணம் முடிஞ்சு கூட 2 மாசம் ஆயிடுச்சு இல்லையா, சரி நம்ம ஊரோட வழக்கத்தை சொல்லியாச்சா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவன் வந்துட்டு அம்மா கண்டிப்பா சொல்லணும், இன்னும் சொல்லல இனிமே தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அதுக்கு உடனே இவன் ஏய் பார்த்து சொல்லிடு, இதை நம்ம காலங்காலமா பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம், இது நம்ம ஊருக்குன்னு இருக்கிற ஒரு தனி பழக்க வழக்கம், இது சரியா இருந்தா தான் அவங்க 2 பேருக்குள்ள சரியான வாழ்க்கை முறை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். டேய் என்னடா பழக்க வழக்கம், நீங்க சொல்றத பார்க்கும்போது சம ஹைப்பா கொடுக்குறீங்க, அப்படி என்னதான் பழக்க வழக்கம்னு சொல்லி நம்ம கேட்கறதுக்குள்ள அதை பத்தி மட்டும் சொல்லாம மத்த எல்லாத்தையும் அவங்க பேசிட்டு இருக்கானுங்க. அதுக்கு அந்த கிளவனும் கண்டிப்பா நான் சொல்லணும், ஆனா எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு சொல்லி எனக்கு தெரியல, என் பொண்ணுக்கு இந்த வழக்கத்தை நான் சொல்லல, அவங்க மாமியார் வீட்டுல அவங்க மாமியாரே சொல்லியிருக்காங்க, இப்போ என் பையன் சொல்லி வரும்போது இவனுக்கு என் வீட்டுல தான் சொல்லி ஆகணும், ஆனா யார் சொல்லுவாங்கன்னு சொல்லி தெரியல, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு உடனே அவன் சொல்றான், அரே பாய் நீங்க ஏன் சொல்றீங்க, நீங்க சொல்ல வேணாம், உங்க மனைவி இருக்காங்கல்ல அவங்கள வச்சு சொல்லுங்க, இதெல்லாம் நம்ம சொல்றதை விட அவங்க சொன்னா கரெக்டா இருக்கும், அவங்களே சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். அதுக்கு இவனும் ஏய் ஆமாமா அதான் சரி, நீ சொன்ன மாதிரி நான் அவங்கள வச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் சீன் அப்படி முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நைட் எடுத்து நம்ம ஹீரோயினை அவன் ஹஸ்பண்ட் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ஏதோ அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போல இல்லாம லவ் மேரேஜ் பண்ண போல தான் இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்கள வர்ணிச்சு பேசுறது அப்புறம் அன்யூன்யமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒரு நல்ல லவ் பேர்ட்ஸ் மாதிரியே இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா, எங்க எப்பவுமே நீங்க என் கூடவே இருங்க, எனக்கு அது மட்டும் போதும், எனக்கு வேற எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்ல. அதுக்கு உடனே அவனும் ஏய் லூசு, உன்னை விட்டு நான் எங்க போயிட்டு போறேன், நான் எப்பவுமே உன் கூட தான் இருக்க போறேன், பாரு நம்ம 2 பேரும் எப்பவுமே ஹாப்பியா இருப்போம்னு சொல்ல டக்குனு பார்த்தா 2 பேரும் சம்பவத்தெல்லாம் முடிக்க இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோட அத்தக்காரி இருக்கால அவ கூப்பிடுறா ஹீரோயினை, ஏய் வாமா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன், உனக்கு நம்ம ஊரோட வழக்கம் தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லி மெதுவா ஸ்டார்ட் பண்றா. அதுக்கு உடனே ஹீரோயினும் அத்தை அது வந்து எனக்கு தெரியும், ஆனா அது எப்படி பேசுறதுன்னு சொல்லி தான் நானும் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு உடனே உங்க அத்தக்காரி பேச ஆரம்பிக்கிறா. அதாவது பாருமா இதை கண்டிப்பா நம்ம பண்ணியே ஆகணும், நீ ஒருத்தனை செலக்ட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு உடனே ஹீரோயினும் இல்லம்மா நான் இன்னும் யாரையும் செலக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்ல. டேய் என்னடா சொல்றீங்க, இன்னொருத்தனை செலக்ட் பண்ணிட்டியாவா, அதுவும் அத்தக்கரையை கேட்கறா, என்னடா பழக்க வழக்கம் என்னன்னா தெளிவா சொல்லுங்கடா அப்படின்னு சொல்றதுக்குள்ள அந்த பழக்கத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க என்ன பழக்கத்தை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு கல்யாணம் ஆன பிறகு 2-3 மாசம் கழிச்சு அந்த பொண்ணு இன்னொருத்தனை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த செலக்ட் பண்றவங்க கூட இந்த பொண்ணு என்ன வேணா பண்ணிக்கலாம். சோ இதனால அந்த பொண்ணுக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் உருவாகும் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. டேய் இதான் அந்த பழக்க வழக்கமா, இப்படி பண்ணா எப்படா ஸ்ட்ராங் பாண்ட் உருவாகும், சண்டை போட்டுலடா சாவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு சொல்லணும்னு தோணுது. அதுக்குள்ள அந்த அத்தக்காரி பார்த்தா நம்ம ஹீரோனை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இங்க பாருமா இதை நான் பண்ணலையா, ஏன் உங்க நாத்தனார் பண்ணலையா, உங்க வீட்லயும் இப்படிதான் பண்ணிருப்பாங்க, இது நம்மளோட பழக்கம், இப்படி பண்றதுனால உனக்கு தான் பெரிய பிளஸ், காலங்காலமா ஆம்பளைங்க வேலைக்கு போறாங்க வெளியே போறாங்க, அவங்க அங்க போய் என்ன தப்பு பண்ணிட்டு வந்தாலும் அது நமக்கு தெரிய போறது இல்ல, அதனால அவங்க தான் பெரிய ஆளுங்க, நம்மளா ஒண்ணுமே இல்லை அப்படி சொல்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. சோ அதை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பழக்கத்தையே கொண்டு வந்தோம். எப்படி அவங்க கணக்கே இல்லாம வேற ஒருத்தங்க கூட அந்த மாதிரி பண்றாங்களோ அதே போல அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தா எங்கடா நம்ம பொண்ணாட்டி நம்ம விட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பத்திரமா பாத்துப்பாங்க. அப்படியே அந்த புருஷங்காரன் சரியா பாத்துக்கல அப்படின்னா கூட அந்த பொண்ணுக்கு இன்னொருத்தர் இருக்கான்ல அவங்க கூட அந்த பொண்ணு வாழலாம். இதுக்காக தான் அந்த பழக்கத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீரோனோட மாமியார் சொல்லிட்டு இருக்கா. பண்றது மோசம், இதுக்கு
ஒரு ஜஸ்டிபிகேஷன் வேறையா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இந்த சீனை பார்க்கும்போது. இவன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க ஹீரோன் அமைதியாவே இருக்கா. இல்ல அது வந்து எனக்கு இது விருப்பமே இல்ல, ஆனா என்ன பண்றது சொல்லி அவ கேட்க, அதுக்கு உங்க அத்தை சொல்றா, இங்க பாருமா, நீ செலக்ட் பண்றவன் யாரா வேணா இருக்கலாம், உனக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தா கூட சொல்லு, அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவ மறுபடியும் சொல்ல, அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோட ஹஸ்பண்ட் இருக்கான், அவனை கட்டுறாங்க. அவன் யார்கிட்டயும் ஹாப்பியா பொண்ணு பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலி அவனுக்கு ஒரு சூப்பரான வேலை கிடைச்சிருக்கு, இவன் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த வேலை இப்ப கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா இருக்கான். அப்போ ஒய்ஃப் வர, இங்க பாரு, நீ வந்த நேரம் எனக்கு ரொம்ப ராசியா இருக்கு, இந்த வேலையை நான் 3 வருஷமா தேடிட்டு இருந்தேன், இப்போ அது எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா இருக்க. நம்ம ஹீரோன் அவங்க கூட சேர்ந்து அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, எல்லாமே உங்க டேலண்ட் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா சிரிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோட மாமனார் மாமியார் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மாமனார் சொல்றான், என்னாச்சுடி, நீ நம்ம வழக்கத்தை பத்தி அவங்க கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவளும், நான் சொல்லிட்டேன், ஆனா நம்ம மருமகளுக்கு அது பிடிக்கலன்னு சொல்லி நினைக்கிறேன், ஒரு மாதிரி தயங்கிட்டே இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு உடனே இவனும், இல்ல இது நம்ம பண்றது இல்ல, இது நம்ம கலாச்சாரம், அவ்வளவுதான், இது நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படி முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோட மாமனாரே மறுபடியும் காட்டுறாங்க. அவன் பையன் கிட்ட பேசுறான், என்னாச்சுடா, உனக்கு வெளியே வேலை கிடைச்சதுன்னு சொல்லி உங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, அதுக்குள்ள வேலைக்கு போகாம வேலையை விட்டியாம சொல்லி அவன் கேட்க, அதுக்கு அவன் சொல்றான், ஆமாப்பா நானே சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நான் வெளியே வேலைக்கு போகலப்பா அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்கு உடனே இவன், ஏன் போகல, இந்த வேலையை நீ 3 வருஷமா தேடிட்டு இருந்த இல்லையா, இப்போ உனக்கு இது கிடைச்சிருக்கு, ஆனா போகாம நீ ஏன் இங்க இருக்கணும்னு சொல்லி சொல்ற அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். அதுக்கு அவன் சொல்றான், இல்லப்பா அப்ப நான் சிங்கிளா இருந்தேன், இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எப்படி ஒய்ஃப் விட்டு போறது சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓப்பனாவே சொல்லிடுறான். அதுக்கு அவன் திட்ட ஆரம்பிச்சிடறான், அறிவு இருக்கா, ஃபர்ஸ்ட் வேலை முக்கியம், நீ என்ன பண்ற அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணு யோசிக்காத, ஃபர்ஸ்ட் வேலைக்கு கிளம்பு, நீ அப்படி வேலைக்கு போனாதான் நீ ரொம்ப ஆசைப்படுற பொண்டாட்டி அவளையும் நல்லா பாத்துக்க முடியும், போய் ஒரு 5 வருஷம் எதை பத்தி யோசிக்காத, நல்லா வேலை செய்ய, நிறைய சம்பாரி, அப்புறம் பணத்தை கொண்டு வந்து ரொம்ப ஹாப்பியா இருங்க, அதை விட்டு போட்டு என்னடா பொண்டாட்டி சொல்லி பொண்டாட்டி பின்னாடி இருப்ப போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்ட ஆரம்பிச்சிடறான். இவங்க அப்பா இந்த மாதிரி திட்ட ஆரம்பிச்சதும் அவன் ஒரு மாதிரி ஆயிடுறான். அப்பா ஆனா வந்து அப்படி சொல்லி அவன் ரொம்ப தயங்கிட்டே பேச, மறுபடியும் எங்க அப்பங்காரன் திட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவர் வழி இல்லாம சரிப்பா நான் போறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்க, அடுத்த சீன் பார்த்தா அவன் ரொம்ப டென்ஷனா உட்காந்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் வந்து அவங்க கிட்ட பேசுறா, என்னாச்சுங்க ரொம்ப டல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவன் சொல்றான், இல்ல எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி நான் ஹாப்பியா இருக்கிறதா, இல்ல உன்னை விட்டு போக போறேன்னு சொல்லி சோகமா இருக்கிறதான்னு சொல்லி தெரியல, மைண்டே ரொம்ப டென்ஷனா இருக்கு, என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் டல்லா பேசுறான். அதுக்கு உடனே ஹீரோயின் எதுவுமே பேசாம அவளும் சோகமா இருக்கா. அதுக்கப்புறம் அவளே மனசு தைரியப்படுத்திக்கிட்டு, சரி ஓகேங்க, உங்களுக்கு எது தோணுதோ நீங்க அதை செய்யுங்க, நீங்க எது செஞ்சாலும் எனக்கு அது ஓகே தான், நீங்க இங்க இருந்தாலும் சரி அங்க இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் நான் உங்களோட ஒய்ஃப் தான், நான் உங்களை மட்டும் தான் லவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இந்த சீனை பார்க்கும்போது நம்ம சூரி சொல்லுவார்ல, வாட் அ லவ் லவ் அப்படின்னு வரல, அந்த மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்க பேசிட்டு இருக்க கையோட, சரி ஓகே போறதா போறோம், அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு டைம் பயன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சும்மா விடிய வச்சு வேற மாதிரி சம்பவம் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோ ஊருக்கு கிளம்புறான். அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்ல அவங்களும் ஆசீர்வாதம் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து ஹீரோயின் கிட்டே சொல்றான். அப்ப ஹீரோயின் ஒரு மாதிரி டல் ஆயிட்டு அவன் மேல சாஞ்சிட்டு இருக்க, அப்ப டக்குனு புதுசா ஒருத்தனை காட்டுறாங்க. இவன் யாரா அப்படின்னு சொல்லி கேட்டா, இவன் வேற யாரும் இல்ல, நான் அந்த 3வது பையன் காலேஜ் படிச்சிட்டு இருக்கான்னு சொல்லி சொன்னான்ல, அந்த பையன் இவன் தான். அவன் இப்ப வீட்டுக்கு வந்திருக்கான், அதனால அவனை மெதுவா காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வழக்கம் போல பத்திரமா இருப்பா, நல்லா டைமுக்கு சாப்பிடு, அப்புறம் எதுவாக இருந்தாலும் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் தம்பி கிட்ட அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, சரிடா நான் போயிட்டு வரேன், அப்பா அம்மா அண்ணி எல்லாரும் பத்திரமா பாத்துக்கோ, நான் லீவ் விட்டா லீவ் எப்பெல்லாம் விடுறாங்களோ அப்பெல்லாம் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அவன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஆரம்பிச்சிடறா. உடனே வளர்ந்துகிட்டே வந்து அவனை ஹக் பண்ணு. அதுக்கு அவன் சரி அழாதப்பா, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அவன் போறதே ஹீரோயின் சோகமா பார்த்துட்டு அங்கிருந்து உள்ள போறா. அப்ப ஹீரோட மாமனார் அவன் பையன் கிட்ட வந்து பேசுறான், இங்க பாருப்பா, உங்க அண்ணி உன்னதான் தேர்ந்தெடுத்திருக்கா, நீ உங்களுக்கு நல்ல தோழனா இருக்கணும், அது போல உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீ நல்லபடியா பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கிளம்ப அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அவனும் சரிப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இந்த சீன் அப்படி முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோயின் துணிக்காய வச்சிட்டு இருக்கா. அப்ப இவன் வந்து பேசுறான், அண்ணி என்ன தனியா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவ சொல்றா, இல்லப்பா எந்த ஹெல்ப்பும் வேணாம், இது சின்ன வேலை தானே, இது நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சிரிச்சுக்கிட்டே சொன்ன மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கா. அதுக்கு அவன் கேட்கறான், அண்ணி எனக்கு ஒரு டவுட், நீங்க என்ன செலக்ட் பண்ணீங்க, நீங்க நினைச்சிருந்தா வேற யாரை கூட செலக்ட் பண்ணிருக்கலாம்ல, நீங்க என்ன செலக்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, அதுக்கு அவ சொல்றா, இல்லப்பா யாராவது ஒருத்தர் செலக்ட் பண்ணு சொல்லி சொன்னாங்க, நீ சின்ன பையன், அது மட்டும் இல்லாம எனக்கு மத்த விஷயங்கள நம்பிக்கை இல்ல, எனக்கு நல்ல ஃப்ரெண்டா ஒருத்தர் இருக்கணும், அது மட்டும் இல்லாம மத்தவங்க மத்த விஷயத்தை பத்தி கேட்பாங்க, ஆனா நீ அப்படி கிடையாது, இப்ப கூட பாரு உங்ககிட்ட நான் எவ்வளவு கம்ஃபர்ட்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அதுக்கு உடனே அவன் சொல்றான், அண்ணி ஒருவேளை நானும் மத்தவங்க மாதிரி அந்த விஷயத்தை பத்தி கேட்டா அப்ப எனக்கு நோ சொல்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு உடனே அவன் சொல்றா, நீ எப்படி கேட்ப, நான் உங்க அண்ணாவை கல்யாணம் பண்ணிருக்கேன், அது மட்டும் இல்லாம நான் உனக்கு அக்கா மாதிரி தானே வரேன், நீ அந்த மாதிரி கேட்க கூடாது என்கிட்ட, அதுக்காக தான் நான் உன்னை சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்றான். அதுக்கு உடனே அவன் சும்மா சொன்னான், நீ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, சரி நீங்க வேலையை பாருங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவனை சிரிச்ச மாதிரி பார்த்துட்டு இருக்க இந்த சீன் முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நைட் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் அவனை ஒன்னா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. இவன் என்ன பண்றான் அப்படின்னா தூக்கம் வராம நம்ம ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு சொல்லி எழுந்து பாத்துக்கிட்டே இருக்கான். பாத்துக்கிட்டு இருந்தவன் டக்குனு என்ன பண்றான் அப்படின்னா மெதுவா கையை கொண்டு போய் உடனே எழுந்து பார்க்க டக்குனு தூங்குற மாதிரி ஆக்டிங் போடுறான். அப்போ டென்ஷன் ஆயிடுறா, டேய் இங்க பாரு,
நீ தான் பண்ணு சொல்லி நல்லாவே தெரியும். நம்ம தான் காலையில பேசணும் இல்லையா, நமக்குள்ள அந்த மாதிரி விஷயம் எதுவும் இருக்கக்கூடாது, நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க அவன் ரொம்ப அமைதியாவே இருக்கான். அதுக்கப்புறம் அவன் மெதுவா சொல்றா, இங்க பாருப்பா, எனக்கு உங்க அண்ணாவை ரொம்ப பிடிக்கும், நானும் அவரும் ரொம்ப லவ் பண்றோம், எனக்கு இந்த பழக்க வழக்கம்னு சொல்லி எந்த நம்பிக்கையும் கிடையாது, இவங்க எல்லாரும் அந்த மாதிரி கேட்கறாங்கன்னு சொல்லி நான் ஒத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். சோ இனிமே என்கிட்ட இந்த மாதிரி எதுவும் நீ பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அவ டீசெண்டா சொல்றான். அதுக்கு அவன் சரிங்க நீ இனிமே நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா திரும்பி படுத்துக்கிறான். அப்புறம் ஹீரோயின் இந்த பக்கமா திரும்பி படுத்துக்க இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோனோட நாத்தனார் இருக்கால, அவ வீட்டுக்கு வரா. உடனே அவங்க அப்பங்காரனும் வாமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பா வர இருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொருத்தர் லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வரான். இவன் யாரா அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த நாத்தனார் இருக்கால, அவ சூஸ் பண்ண பையன், அவனும் வேற யாரும் இல்ல, இந்த நாத்தனார் இருக்கால அவரோட புருஷனோட தம்பி தான். உடனே அவங்க அம்மா கறி சொல்றா, நீங்க 2 பேரும் வருவீங்கன்னு சொல்லி நினைச்சு பார்க்கல, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, வாங்க வீட்டுக்குள்ள போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. அப்புறம் பார்த்தா அந்த மாமனார் மாமியார் அப்புறம் அந்த நாத்தனார் அவருடைய செலக்ட் பண்ணாலும் அந்த பையன் அவங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்ப இந்த கொழுந்தனார் இருக்கான்ல, அவன் என்ன சொல்றான்னா, என்னக்கா வீட்டுக்கே வரதில்ல, என்னை பத்தி வேற கம்ப்ளைண்ட் பண்ணியா நான் வீட்டுக்கு வரதில்லைன்னு சொல்லி, இப்ப நான் வீட்லயே தான் இருக்கேன், ஆனா நீ தான் இங்க வரது இல்லையாட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் ஓட்ட ஆரம்பிக்கிறான். அதுக்கு உடனே அவ சும்மா நிறுத்துறா, ஓவரா பேசாத, நீ அண்ணா கல்யாணத்துக்கே சீக்கிரம் வந்துட்டு போனவன் தானே, ஆனா நான் பார்த்தா அண்ணா கல்யாணத்துக்கு 2 நாள் வந்து இருந்துட்டு போனேன், என்ன அப்ப இவன் வர முடியல, அப்ப நான் மட்டும் தான் வந்திருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றான். அப்புறம் எல்லாரும் ஹாப்பியா சிரிச்சு பேசிட்டு இருக்க இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா அந்த நாத்தனார் இருக்கால, அவ்வளோ செலக்ட் பண்ண ஆள் இருக்கான்ல, அவங்க 2 பேரும் ஒன்னா காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் அந்த மாதிரி ஜாலியா ரொமான்டிக்கா ஒரு மாதிரியா பேசிட்டு வராங்க. அப்ப அவ சொல்றா, அமைதியாடுறா, நம்ம வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் பாத்துக்கலாம், இங்க யாராவது பார்த்தா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி அவ சொல்ல, அதுக்கு அவன் சொல்றான், இல்ல நீ என்னால முடியல, எனக்கு இப்பவே பண்ணணும்னு சொல்லி தோணுது, கொஞ்சம் லைட்டா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மாதிரி கேட்கறான். அதுக்கப்புறம் 2 அப்படியே சம்பவத்தை மெதுவா ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இவங்க மாடி மேல தங்கிருக்காங்க. இவங்க போடுற சவுண்ட் கீழே வரைக்கும் கேக்குது. இவங்க சவுண்ட் போட இவரோட தம்பி இருக்கான்ல, அதாவது அந்த கொழுந்தனார், அவன் அந்த ஸ்பாட்டுக்கு வரான். வந்து எட்டி பார்த்தா, ஐயோ அக்கா பாரு எவ்வளவு ஜாலியா இருக்கா, ஆனா நம்மளோட அண்ணியும் தான் இருக்காங்களே, சே ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் புலம்பிட்டு இருக்கான். ஆனா அந்த சீன்ல இவங்க 2 பேரும் ஒருத்தர் வச்சு வேற மாதிரி சம்பவம் பண்றாங்க. இந்த சீன் இந்த சீரிஸ்ல ரொம்ப டாப் நாச்சா இருக்கும். அதுக்கப்புறம் 2 பேரும் சம்பவத்தை பண்ணி முடிக்க இந்த சீன் முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா இந்த கொழுந்தனார் இருக்கான்ல, அவன் போய் அவங்க அக்கா செலக்ட் பண்ணால பையன் அவங்ககிட்ட பேசுறான். உனக்கும் அக்காக்கு எப்போ இப்படி ஸ்டார்ட் ஆச்சு, உன்னை செலக்ட் பண்ணதும் அக்கா அப்படி பண்ணிட்டாளா இல்லாட்டி நீங்க லேட்டா அப்படி பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். அதுக்கு அவன் சொல்றான், இல்ல உங்க அக்கா, அதாவது என் அண்ணி என்ன செலக்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் இப்படி பண்ணல, அவங்களும் தயங்கினாங்க, அப்புறம் போக போக அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்புறம் என்ன வச்சு அவங்க வேற லெவலில் சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ கூட நேற்று நைட்டு நாங்க 3 ரவுண்ட் சம்பவம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓப்பனா சொல்றான். அதுக்கு அவனும் அப்படியே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே போயிட்டு இருக்கு. அடுத்த சீன் பார்த்தா இந்த நாத்தனார் இருக்கால, அவளும் நம்ம ஹீரோனும் பேசுறாங்க. அப்ப அவ வந்து நம்ம ஹீரோன் கேட்கறா, சரி அப்புறம் எல்லாம் அப்படி போயிட்டு இருக்கு அந்த விஷயம் எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு சொல்றா, இல்ல எனக்கு உங்க அண்ணா தான் ரொம்ப பிடிக்கும், உங்க அண்ணாவை தவிர்த்து எனக்கு வேற யாரையும் பிடிக்காது, இப்ப நான் உன் தம்பி தான் செலக்ட் பண்ணிருக்கேன், ஆனா உனக்கு மட்டும் தம்பி இல்ல, எனக்கும் தம்பி மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன் சொல்றா. அதுக்கு உடனே அவ சொல்றா, சரி ஓகே, நம்ம செலக்ட் பண்ணது யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட நமக்கு எல்லா உரிமையும் இருக்கு, உனக்கு எது எந்த தேவையா இருந்தாலும் மறக்காம அவங்க கிட்ட கேளு, அவன் பண்ணி தர வேண்டியது அவனோட கடமை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோன் வந்து அவன் குழந்தைனார் கிட்ட பேசுறா, இங்க பாருப்பா நான் ஏதாவது உங்ககிட்ட ஹார்ஷா நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு உடனே இல்ல நீ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீங்க எப்படி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவ சொல்றா, இல்லனா ஏன் தேவைக்காக உன்னை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி தோணுது, உனக்கு ஒன்னும் என் மேல அந்த மாதிரி என்ன எதுவும் இல்ல தானே, நீ என் கூட இருந்தா எனக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி தான் உன்னை செலக்ட் பண்ணேன், ஆனா உனக்கு எதுவும் அந்த மாதிரி தோணுதா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு உடனே இவன் எதுவுமே சொல்லாம அவங்க அக்கா அந்த பையனை சம்பவம் பண்ணாங்கல்ல அதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயின் கேட்கறா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி. அதுக்கு இவன் சொல்றான், இல்ல நீ அப்படிலாம் எதுவும் கிடையாது, நான் உங்களுக்கு நல்லா ஃப்ரெண்டா இருப்பேன், எனக்கு மத்தபடி எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இவன் டீசெண்டா சொல்றான். அதுக்கு உடனே அவளும் சரிப்பா ஓகே, நான் உன்னை ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன மன்னிச்சிரு அப்படி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா இந்த குழந்தைனா இருக்கான்ல, அவன் காய்கறிலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த பிறகு அண்ணி எங்க இருக்காங்கன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட கேட்க, அண்ணி மாடி மேல இருக்கா, துணி காய வச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. உடனே இவனும் அண்ணியை பார்க்கலாம்னு சொல்லி மேல வரான். மேல வந்தா ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, அங்க வேற யாரோ ஒருத்தனை பார்த்து ஒரு மாதிரி சிக்னல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கா. இந்த சீனை பார்க்கும்போது அடி பாவி, ஏதோ அண்ணா கிண்ணா லவ் கிவ்னு சொல்லிட்டு இருந்த, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. இவனுக்கு இதை பார்த்த உடனே செம்ம டென்ஷன் ஆயிடுது. நம்ம அண்ணி நம்ம கிட்ட அண்ணா லவ் அப்புறம் ஏதோ ஒழுக்கமா இருக்கிற மாதிரி பேசினாங்க, ஆனா இங்க வேற யாரோ ஒருத்தனுக்கு சிக்னல் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் டென்ஷனா பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கிருந்து ஹீரோயின் திரும்பி பார்க்க இவன் டக்குனு மறைஞ்சிடறான். அது மட்டும் இல்லாம இவன் தனியா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இவனுக்கு யோசிக்க ரொம்ப டென்ஷன் தான் ஆகுது. அண்ணி பாத்தியா நம்மளை சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு வேற ஒருத்த கூட ஜாலியா இருக்காங்க, அப்ப நானே லூசா நானே முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே அவனுக்கு நிறைய கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் சோஃபால படுத்துக்கிட்டு இதான் யோசிச்சுட்டு இருக்கான். இன்னும் சொல்ல போனா அவனுக்கு தூக்கமே போயிடுது. இந்த சீன்ல ஹீரோயின் சிக்னல் கொடுத்துட்டு இருந்தால அவன் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோனோட புருஷன் இருக்கான்ல அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்பதான் அவனுக்கு தோணுது, ஒருவேளை நம்ம அண்ணனோட ஃப்ரெண்ட் நம்ம அண்ணி செலக்ட் பண்ணா அண்ணன் கோச்சுப்பான்னு சொல்லிட்டு நம்மள செலக்ட் பண்ண மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இப்போ அவங்க கூட ஜாலியா இருக்க ட்ரை பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா வெளியே ஒரு சவுண்ட் கேக்குது. இவனும் மெதுவா வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோனை வெளியே சிக்னல் கொடுத்துட்டு இருந்தாலும் அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவன் வெட்டி பார்த்தோன்னே டென்ஷன் ஆயிடுறான். நான் நினைச்சது சரிதான், அப்ப என்ன அண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு திரும்ப உடனே அவங்க 2 பேரும் அலர்ட் ஆயிடுறாங்க. ஐயோ யாரோ வந்திருக்காங்க, சரி நீங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டு
இங்க வந்து எட்டி பார்த்தா அங்க யாருமே இல்ல. அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி மெதுவா உள்ள வந்து படுக்கிறா. அப்ப இவன் எழுந்து கேக்குறான், அண்ணி எங்க போயிட்டு வரீங்க? இந்த நைட்ல பாத்ரூம் உள்ள இருக்கு, நீங்க எங்க வெளிய இருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, அதுக்கு அவ சொல்றா, இல்ல உங்க அண்ணாவோட ஞாபகமா இருந்துச்சு, சோ மைண்ட் வேற ரொம்ப டிப்ரெஷனா இருந்துச்சு, அதான் வெளியே போய் நின்னு சும்மா காத்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சமாளிக்கிறான். அதுக்கு உடனே அவன் மனசுல யோசிக்கிறான், காத்து அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவன் கேட்கறான், அண்ணனுக்கு ஒரு சந்தேகம், நீங்க என்ன செலக்ட் பண்ணீங்க? உங்களுக்கு யாரு விருப்பமா இருந்தாலும் அவங்களை செலக்ட் பண்ணிருக்கலாம்ல, நான் இப்ப வெளியே வந்தேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லி நான் முழுசா பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓபன் அப் உடைச்சிடறான். உடனே ஷாக் ஆயிடுறா, இல்லப்பா அது நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு கிடையாது, நானும் உங்க அண்ணோட ஃப்ரெண்டு சும்மா பேசிட்டு தான் இருந்தோம், பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு கை மேல பட்டுருச்சு, அவ்வளவுதான், மத்தபடி ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. அதுக்கு அவன் சொல்றான், அண்ணி நான் முழுசா பாத்துட்டேன், நீங்க எங்கிட்ட கதை சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு உடனே அவ சொல்றா, இல்லப்பா என்னால அந்த விஷயம் இல்லாம இருக்க முடியல, நீ அவரோட தம்பி, உங்ககிட்ட நான் அப்படி கேட்கறதுன்னு சொல்லி தான் அமைதியா இருந்தேன், மத்தபடி ஒண்ணு இல்ல, சரி ஓகே உனக்கு இப்ப அந்த மாதிரி பண்ணு சொல்லி தோணுச்சுனா கூட பண்ணு வா அப்படின்னு சொல்லிட்டு கழட்ட ஆரம்பிக்கிறா. ஆனா இப்போ உஷாரா தான் இருக்கான், அன்னைக்கு நம்மள பிடிக்கல, இருந்தாலும் நம்ம கிட்ட தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இப்ப இந்த மாதிரி பண்றாங்க, சரி பண்ணட்டும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நம்ம ஏன் கிடைச்ச வாய்ப்பை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவரும் அப்படி பண்ண ஆரம்பிக்கிறான். அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இந்த சீன் இந்த மாதிரி போகும்போது டக்குன்னு என்ன சொல்றா அப்படின்னா, ஒரு நிமிஷம்பா, எனக்கு இப்ப ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு, சரி இன்னைக்கு இது பண்ண வேணாம், இன்னைக்கு இவ்வளவு போதும், நாளைக்கு நம்ம எல்லாமே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சம்பவம் பண்ணாம அங்கிருந்து நழுவு பாக்குறா. உடனே இவனுக்கு புரியுது, ஓகே நான் கெஸ் பண்ணது சரிதான், எங்கடா நான் யாருக்குன்னா சொல்லிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல, இதை வச்சு நான் ஃபுல்லத்தையும் முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சிட்டே படுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா ஏதோ குத்துச்சண்டை மாதிரி கட்டுறாங்க. அப்ப இந்த சண்டையில ஒருத்தன் வின் பண்றான், இவனை ஜெயிக்கிறதுக்கு வேற யாருமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சென்டர்ல இருக்கும் சொல்ல, நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் உள்ள வரான். உள்ள வந்து அவன் ஃபைட் பண்ணி வின் பண்ணிடுறான். அவன் வின் பண்ண பிறக்கும் அந்த சென்டர்ல இருக்கும் அப்படியே சொல்றான், இவரை வின் பண்றதுக்கு நம்ம கிராமத்துல வேற யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி. அப்ப டக்குன்னு அந்த குழுந்தனார் இருக்கான்ல அவன் உள்ள வரான். அவனை பார்த்த உடனே இவன் சிரிக்க ஆரம்பிக்கிறான், டேய் உன் பாடி எங்க ஏன் பாடி எங்க, ஏன்டா தேவலாம் வரீங்க, அடி வாங்கி செத்துறாத, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, அதுக்கு இவன் சொல்றான், இல்லடா நான் அடிச்சு தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவன் சண்டை போட அவங்க அண்ணி இப்படி அவன் பண்ணான்ல அதையே அவன் நினைச்சு பார்த்துட்டே இருக்கான். அதை நினைச்சு பார்க்க இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அதனால அவன் பயங்கரமா போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல இவன் வின்னும் பண்ணிடுறான். எப்படா இவன் அவனை வின் பண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறதுக்குள்ள நம்ம டைரக்டர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஒருத்தனுக்கு உடல் பலத்தை விட மனபலம் ரொம்ப முக்கியம், அது மட்டும் இல்லாம கோவம் அவனை ரொம்ப தைரியமானவனா மாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் எனக்கு சொல்ல வராரு. அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா இவன் ரெண்டு பேரும் சண்டை போட்டு மேல மண்ணா இருக்கும் இல்லையா, அதனால குளிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இவன் அவங்க கிட்ட சொல்றான், இங்க பாரு என் அண்ணியை விட்டு நீ தூரமா போயிடு, இல்ல அப்படின்னா நிறைய பிரச்சனை நீ ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல, அதுக்கு அவன் சொல்றான், அதுக்குள்ள நீ வராத, அது எனக்கும் அவளுக்கு இருக்கிற விஷயம், அதுக்குள்ள நீ வந்த அப்படின்னா அப்புறம் சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அதுக்குள்ள நீ என்ன சொல்றான் அப்படின்னா, சரி ஓகேடா நீ பண்றத பண்ணிக்கோ, நான் இதை கொண்டு போய் நம்ம ஊர்ல சொன்னோம் அப்படின்னா அவங்க அடிச்சு ஒன்று பொலி போட்டுருவாங்க, எப்படி நான் சொல்லட்டுமா வேணாமா, மறுபடி பார்த்தா எங்க அண்ணி என்ன தான் செலக்ட் பண்ணிருக்காங்க, உன்ன கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த கொழுந்தனர் சொல்றான். அது கூட அவன் யோசிச்சு பார்த்துட்டு, சரி நீ எதுவும் சொல்லாத, நான் அந்த ஊரை விட்டே போயிடுறேன், இந்த விஷயத்துல எந்த பிரச்சனையும் நீ பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் அவன் கேட்கறான், சரி ஓகே இன்னைக்கு என்ன நீங்க பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவன் சொல்றான், இன்னைக்கு உங்க அண்ணி என்ன பாலத்தோப்பு குறை சொல்லியிருக்காங்க, நானும் அதுக்காக தான் ரெடி ஆயிட்டு இருக்கேன், ஆனா இனிமே உன் பிரச்சனைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோன்னு அவனு பேசி வச்சிருந்தாங்கல்ல அந்த மாதிரி வாழத்தோட்டத்துக்கு வரா. அப்ப டக்குன்னு பார்த்தா இந்த கொழுந்தனார் இருக்கான்ல அவன் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறான். அவனை பார்த்த உடனே ஷாக் ஆயிடுறான். நீங்க என்னப்பா பண்ற அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு கேட்க, அதுக்கு அவன் சொல்றான், அதேதான் நீ நானும் கேட்கிறேன், நீங்க என்ன பண்றீங்க, நீங்க இவ்வளவு தூரம் வாழத்தோட்டத்துக்கு வரணும்னு சொல்லி எந்த அவசியம் இல்லையே, நீங்க வீட்லயே கேட்டிருந்தீங்க அப்படின்னா நானே வேலையில கொண்டு வந்து கொடுத்துருப்பேன், அது மட்டும் இல்லாம வாழை பழமும் கூட கொண்டு வந்து கொடுத்துருப்பேன், நீங்க இவ்வளவு தூரம் வாழைத்தோப்புக்கு வாழை இலையை தேடி வரீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். அதுக்கப்புறம் ஹீரோன் அமைதியா இருக்க, அதுக்கப்புறம் அவன், அண்ணி நீங்க இந்த இடத்துக்கு எந்த வாழை இலையோ இல்ல வாழைப்பழத்தை தேடி வந்தீங்களோ தெரியாது, ஆனா இப்ப அந்த வாழைப்பழம் கிடையாது, எங்கிட்ட வேணா வாழைப்பழம் இருக்கு, நான் வேணா உங்களுக்கு தரனே அப்படிங்கிற மாதிரி பேசுறான். அதுக்கு உடனே அவன், இல்லப்பா எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்ண, அதுக்கு அவன், இல்ல நீ நான் கண்டிப்பா உங்களுக்கு வாழைப்பழம் தந்தே தீருவேன், இங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லி டக்குனு இழுத்துட்டு போறான். இழுத்துட்டு போய் ஒரு மரத்தால நிக்க வச்சு, இங்க பாருங்க நீ உங்களுக்கு அந்த ஃபீல் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லி எனக்கே தெரியும், நீங்க அதுக்காக ஏன் வெளியே போறீங்க, நான் இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக் ஃபர்ஸ்ட் ஒன்று தள்ளி விடுறா. ஆனா அவளும் போக போக என்ன பண்றா அப்படின்னா அவளை மீறி தெரியாம சம்பவம் பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த சீரிஸ்ல ரொம்ப டாப் நாச்சா இருக்கும். அதுவே ஹீரோயின் வச்சு சரியான சம்பவம் பண்ணுவான், அதை விட ஹீரோயின் இவனை வச்சு வேற லெவல்ல சம்பவம் பண்ணுவான். இவங்க மண்ணு சேரு சொல்லி எல்லாம் ஒட்டி இருக்கும், அதோட சேர்த்து இவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி சும்மா தரமா சம்பவம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சம்பவம் பண்ணி முடிச்சது ரெண்டு பேரும் படுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் லைட்டா சிரிக்கிறா, இப்பதான் லைஃப் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கு, சாரிடா எவ்வளவு நாள் உன காக்க வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க கிட்ட ஒரு மாதிரி பேச, அதுக்கு அவன் சொல்றான், அண்ணி இனிமே உங்களுக்கு என்ன தேவையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, எப்பவுமே நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள ஒரு மாதிரி பாக்குறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஹை டு ஹை மெதுவா பார்த்துட்டு இருக்க இந்த சீரிஸ் அப்படியே முடிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஒரு சீரிஸ் குறிப்பா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு தரமான படத்தோட சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.